Evangelism Mission presents சுவிசேஷத்தின் ஓசை கேளுங்கள் மாந்தரே, வாருங்கள் இயேசுவண்டை, வாருங்கள் இயேசுவண்டை. இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்பதை குறித்தும், அந்த ஆராதனையிலே என்னோடு சேர்ந்து நீங்களும் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மிகவும் மகத்துவம் உள்ள தேவன். இந்த உலகத்தை படைத்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை படைத்து அவரை ஆராதிக்கவும் அவரோடு கூட உறவாடவும் மனிதனாகிய நமக்கு மாத்திரம் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையின்படி நாம் அவரை ஆராதிப்பதற்கு தேவன் தயவு கூர்ந்திருக்கிறார். நாம் அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை பாட, அவரை மகிமைப்படுத்த மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ ஆண்டவர் கிருபை கொடுக்கவில்லை, மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைவிட விசேஷமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் வேதம் சொல்லுகிறபடி நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் அவரை துதிப்பதற்காகவே நம்மை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆகவே பல நிகழ்ச்சிகளை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு ஆராதனை வேளையாக உங்களுக்கு நாங்கள் அளிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதியுங்கள், நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் கர்த்தரை துதிக்கிற வேளையிலே நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வந்து அசைவாடுவார். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடுகிறார்களோ அங்கே நான் வந்து வாசம் பண்ணுவேன். தேவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கே கூடினார்களோ அங்கே தேவாதி தேவன் வாசம் பண்ணினார். வாசம் பண்ணினது மாத்திரமல்ல, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணினது மாத்திரமல்ல, அவர் துதிக்கிற ஜனங்களை ஆசீர்வதித்தார். தேவனை துதிக்கிற ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். தேவனை துதிக்கிற ஜனங்கள் அபிஷேகம் பெற்றார்கள். தேவனை துதிக்க 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 பரலோகமே அந்த துதிக்கிற இடத்திலே வந்து இறங்கினது. இதன் நிமித்தமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதன் நிமித்தமாக நாங்கள் அபிஷேகம் பெறுகிறோம். இதன் நிமித்தமாக எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய விடுதலை மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான விடுதலை நமக்கு கிடைக்கிறது. எங்களுடைய ஆலயத்திலே, சபையிலே தேவனை துதிக்கிற நேரத்திலே ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். வியாதியில் இருக்கிற ஜனங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பரிசுத்தாவினாருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே நிச்சயமாய் நான் அறிவேன், நீங்கள் என்னோடு சேர்ந்து தேவனை துதிக்கும் பொழுது நீங்கள் ஆவியிலே விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, உன்னதத்தின் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களை உன்னதத்திலே உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து உங்களுக்கு தருவாராக. துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன், நம்முடைய தேவாதி தேவன் இன்றைக்கு துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிறார். பின்மாரியின் நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த மாலை வேளையிலே தம்முடைய ஆவியை அபரிதமாய் எங்கள் மத்தியிலே ஊற்றப் போகிறார். அவர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். அவர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறவர். வாக்கு மாறாத தேவன், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவன், வல்லமையை கட்டளையிடுகிற தேவன், எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிரடைய செய்கிற தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்.
கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, நன்றி. Thank you, Lord. நன்றி, நன்றி. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை. நன்றி. உம்மை ஹல்லேலூயா. உள்ளம் மகிழ்ந்தையா. ஆடி பாடி உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. எல்லாரும் உம்மை உயர்த்தி உயர்த்தி ஹல்லேலூயா. உள்ளம் மகிழ்ந்தையா. உம்மை நோக்கி பார்த்து Thank you, Lord. நல்லவரே, 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 காண்பவரே, காண்பவரே, நல்லவரே, வல்லவரே. Thank you, Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்து, கரங்களை தட்டி உற்சாகமா அசைத்து ஆமென். நன்றி, நன்றி சொல்லுங்க. நன்றி, ஹல்லேலூயா. நன்றி, உம்மை உயர்த்தி உயர்த்தி Thank you, Lord. உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி ஹல்லேலூயா. உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர். ஹல்லேலூயா. காயமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் அவர். காயமெல்லாம் கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழ்வையா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்து உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழ்வையா. ஆவியிலே நிறைந்து Thank you, Lord Jesus. Hallelujah. தேவ ஆவியானவர் பலத்தின் ஆவியானவர். ஆமென். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். நாங்கள் துதிக்க துதிக்க தேவன் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா.
உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதர் இயேசு ராஜா. அற்புதர் இயேசு ராஜா. அற்புதர் இயேசு ராஜா. அவர்க்கே மகிமை. ஹல்லேலூயா. அற்புதர் இயேசு ராஜா. ஓ ஓ அற்புதர் இயேசு ராஜா. அவர்க்கே மகிமை. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமதாகிய யூற்று. பாடுங்க. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமதாகிய யூற்று. வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்யும். எல்லாரும் பாடுவோமா? வாரும் தூய ஆவி. ஹல்லேலூயா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராடுகை செய்யும். எல்லாருமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you, Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க. வல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அசைக்கிறவர், நம்மை உயிர்ப்பிக்கிறவர், சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர் பெறச் செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில்.